அக்டோபர் 18, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்வில் நிறைவேறாமல் இருக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். The Lord will fulfill all the unfulfilled things in your life. யோபு 23 அதிகாரம் 14 Job chapter 23 verse 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு குறித்திருக்கிறதை மாத்திரமல்ல, அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்து இருக்கிறதை கர்த்தர் சரியான காலகட்டத்தில் உங்களுக்கு அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு குறித்துள்ளதை கர்த்தர் தன் கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை நீதியோடு சீக்கிரமாக அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்து நிற்கும். He carries out his decree against me, and many such plans he still has in store. My dear brothers and sisters, the Lord promises to do not only what is meant for you but also more. The Lord will complete what he has planned in your life at the right time. The Lord will accomplish with his own hand what is in the store for you. The Lord will fulfill all your prayers. The Lord will fulfill his good words to you. The Lord will fulfill what he has promised to you. The Lord will speedily accomplish things for you with justice. Even though heaven and earth pass away, God's word will remain forever. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் உம்முடைய புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய புதிய கிருபைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் அவளை வழிநடத்துகிறதான தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்களுக்கென்று குறித்திருக்கிறதை அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நாளிலும் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் வாழ்வுக்கென்று நீர் குறித்திருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரை அவருடைய வாழ்விலே இன்னுமாய் அதிகமாய் கர்த்தர் நீ செய்து அவளுக்கு நீ தருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து அப்பா ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் நீர் குறித்து வைத்திருக்கிறதை அதை அவர்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தருக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த காரியங்களை என் தேவனை நிறைவேற்றி அவளுக்கு முடித்து அவளுக்கு நீ தந்து அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தினால் அவர்களை நீ நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு என்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீர் அவருடைய வாழ்விலே நீர் கொடுத்து அவருடைய வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படா. உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் அவருடைய வாழ்விலே நீ நிறைவேற்றி தருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே நீர் ஆண்டவரை வைத்திருக்கிற அப்போ அவர்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நீர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீதியோடு செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அதை சீக்கிரமாக அதை அவர்களுக்கு நிறைவேற்றி
அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் ஒளிந்து போனாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தையின்படியாகவே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை, சந்தோஷத்தை ஆண்டவர் நீர் அருளுகிறதாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பலவீனத்தின் மத்தியிலே அப்பா உம்முடைய சமூகத்து முன்பாக ஆண்டவரே எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் புது பலனையும் புதிய ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு நீ தந்தவர்களை வழிநடத்திடுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை காணுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீடிய ஆயுள் நாட்களை பெற்றுக்கொண்டவர்களாக அநேக பிறந்த நாட்கள் காணும்படியாக நீர் கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களில் அப்பாவுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல நன்மைகளையும் கிருபைகளையும் பொக்கிஷத்தையும் அந்த குடும்பங்களில் நீர் வைத்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.